இன்மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த முறை பதிவான வாக்குகள் விட கடந்த 2019 பதிவான வாக்குகளுக்கு இடையே 3% வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது. இந்த சதவீதம் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு பாதகத்தை ஏற்படுத்தும், யாருக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் என்று உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். இதுவரை 30 தொகுதிகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். 31வது தொகுதியாக முக்கியமான தொகுதி சிவகங்கை தொகுதியை இப்போது பார்க்க இருக்கோம். சார், சிவகங்கை தொகுதியில கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும், அதாவது 2019க்கும் 2024க்கும் வாக்கு சதவீதம் ஏறி இருக்கா இறங்கி இருக்கா? இறங்கியிருக்கு. ஆமா, 2019 வந்து 69.87%. இப்ப வந்து 63.94%. இது 100% ஆட்சி பண்றத இந்த 6% குறைஞ்சிருக்குல்ல, இது அப்படியே திமுக கூட்டணி போக வேண்டியதுதான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து காசு சேர்ந்து கட்சியிலையும் இதா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து மக்கள் மத்தியிலயும் அதிருப்தி இருக்கிறது. ஜெயிச்சுட்டு அப்படியே சென்னையில வந்து உட்காந்து இருந்து அவங்க செட்டிநாட்டு பரம்பரை இல்ல, ராஜாக்கள் மாதிரியே இன்னும் நினைச்சுக்கணும், அப்படியே இருந்துட்டா சாமானிய மக்கள் போக முடியாது. ரெண்டாவது வந்து அந்த ஏரியா வந்து சிவகங்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன் இங்க வந்து தேவநாதன் யாதவ் தைரியமா நிக்கிறாரு பிஜேபி கூட்டணினாக்கா, இவர் ஸ்ட்ராங்கான வேட்பாளர், ஆனா மக்கள் மத்தியில பலவீனமான வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம். நம்ம குறைச்சி மதிப்பிட்டோம். முதல் வாக்கு கருத்து கணிப்பு, ரெண்டாவது வாக்கு கருத்து கணிப்புலையும் சரி. ஏன்னா இதே தொகுதியில மரியாதைக்குரிய இப்போது திமுகல உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற ராஜா கண்ணப்பன் அதிமுக சார்பு ரெட்டலில் நின்று ப. சிதம்பரத்தை தோற்கடித்தார் என்பது அதிகாரபூர்வமற்ற தகவல். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த ப. சிதம்பரம் ப. சிதம்பரமே தோற்கடிக்கப்பட்ட தொகுதி அது. அப்புறம் அவருக்குள்ள ஏகப்பட்ட அதிருப்திகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ரெண்டாவது வந்து தேவநாதன் யாதவ் எதனை நினைக்கிறாருன்னா, அவர் சார்ந்த சமூகத்தினுடைய வாக்கள் பெரிய அளவு இருக்கு. சரி, இவரு ஜெயிச்சிருவாரான்னா, இப்பதான் ஒண்ணு மயிலாப்பூர்ல ஒரு 500 கோடி ஆட்டை போட்டாருங்கிற ஒரு கம்ப்ளைண்ட வேற எந்த சமூகம் சொல்லல. பிஜேபி 100% ஆதரிக்கக்கூடிய உயர் சமூகத்தினரே, சமூக ரீதியில் தங்களை சொல்லிக்கிற உயர் சமூகத்தினரே, ஓப்பனா சொன்னா பிராமண சமூகத்தினரே புலம்பக்கூடிய சூழ்நிலை தான் இருக்காங்க. அதனால வந்து இவர் ஒரு பக்கம் கட்ட பேர் சம்பாதிச்சிருக்காரு, அவரு ஒரு பக்கம் கட்ட பேர் சம்பாதிச்சிருக்காருன்னா, சரி மூணாவதா யார் நிக்கிறது? அதிமுக. அப்ப இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 6% மைனஸ்ங்கிறது வந்து, அதாவது போலிங்கே கம்மி ஆயிடுச்சு. எனக்கு பிடிக்கல, ஒரு ஆளை பிடிக்கலன்னா நீ போயிட்டு ஓட்டு போட்டு உன்னுடைய கோபத்தை காமிச்சு இவன் மேல ஓட்டு போடாம, என்ன பிடிக்கலன்னா நீ ஓட்டு போகணும், போயிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு உன் கோபத்தை காமிச்சிட்டு போகணும். இந்த 6% மடத்தனமா என்ன பிடிக்கலங்கிறத வீட்டுல உட்காந்தா உன்னுடைய எதிர்ப்பு பதிவாகாது. இல்ல, நம்ம ஆரம்பத்திலே பேசின மாதிரி அது எலெக்ஷன் நடக்கிற டைம் வந்து ராங்கான டைம். நம்ம ஆரம்பத்துல பேச முடியாது. சம்மர், ஸ்கூல் வெக்கேஷன்ஸ், இதுல நிறைய பேர் இந்த கருத்தை நான் ஒத்துக்கிறேன். இப்ப அதிகபட்சம் போனீங்கன்னா 3-5% வாக்காளருக்கு தான் வெயில், சம்மர் விளக்கான காரணம் வெங்காயம் சொல்லுங்க. 67% பேர் மழை பெய்ஞ்ச கொடை பிடிச்சி வந்து ஓட்டு போட்டாங்க. அவனுக்கும் வெயில் இருந்துச்சு இல்ல, கடமை உணர்ச்சி குறைஞ்சு போயிடுச்சாருங்க. அவனுக்குமே சும்மா எனக்கு அது வரல, இது செய்யல, இது வரல, வேட்பாளர் ஓட்டு கேட்கும் போது மறிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. உனக்கு கிடைக்கிறது 5 வருஷத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு, போய் அழுத்த வேண்டியதானே. வெயில் ஜாஸ்தியா இருக்கு, சம்மர் ஹாலிடே, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வந்து வச்சா மட்டும் அப்படி 90% பேர் ஓட்டு போட்டுருவாங்களா? சப்பக்கட்டு வார நாட்கள்ல வைக்கணும். எலெக்ஷனே 3 நாளைக்கு ஒழிச்சு அப்படி லீவ் உடனே போய் முத நாளே முண்டி அடிச்சுக்கணும், 5 நாள் சரக்கு வாங்கி வைக்கிறான். அந்த அளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. அப்ப ஓட்டு போறதுல விழிப்புணர்வு அப்படி அனுபவிக்க வேண்டியது. அதுக்கெல்லாம் விழிப்புணர்வு. அதனால வந்து சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த 6% வாக்கு வந்து கார்த்திக் சிதம்பரத்துக்கு வர வேண்டிய வாக்கு குறைஞ்சிருக்கிறது. இது வந்து எதிர்கட்சி போகாது, நீ அங்க போய் ஓட்டு போடல. அதனால வந்து இது வந்து அவருக்கு வரலையே தவிர அவருக்கு பாதகத்தை ஏற்படுத்தாது. அதனால சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் மத்திய அமைச்சரோட புள்ள ஏற்று நிற்கிற வேட்பாளர்கள் யாருக்கும் மத்திய அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா தேவநாதன் ஜெயிச்சாலும் சிங்கிள் பிஜேபியில் அவர் அமைச்சர் கொடுப்பாங்கன்னா கிடையாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதிமுக வேட்பாளருக்கு பிரதமர் வேட்பாளருக்கு கிடையாது, அதனால அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால வந்து கார்த்திக் சிதம்பரம் எப்படியாவது தரையில நீச்சல் அடிச்சாவது ஜெயிச்சிருவார். அதனால வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவருக்கு 6% குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலே இந்த முறை இந்த தொகுதியில தான் அதிகமான சதவீத வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. அதனால வந்து இது பாதிப்பை ஏற்படுத்துமானா அது அவருடைய வாக்கு சதவீத வாக்கு வெற்றியை வந்து லீடிங்கை குறைக்கும். அதனால வந்து நம்மளுடைய எக்ஸிட் போல்ல ஜூன் 1ஆம் தேதி வந்து இவருக்கு சாதகமான சூழ்நிலை வருமாங்கிறது அதுல தெரிய வரும். அடுத்தது வந்து மதுரை 2019 வந்து 66.02%. ஆனா இப்போ குறைஞ்சிருக்கு 61.92%. ஆமா சார். இப்ப மதுரையை பொறுத்த வரைக்கும் திருப்பி அதே வேட்பாளர் சு வெங்கடேசன் நிற்கிறார். பொதுமக்கள் மத்தியில பெரிய வரவேற்பெல்லாம் பெற்றிருக்காரு. அதுல வேற விஷயம் இல்ல. பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில இருந்து போனவர்களே அதிகமான கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதுல எந்த பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷன் லோன் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனைன்னு சொல்ல முடியாது. நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை. இந்த எம்பியா இருந்தாலும் எஜுகேஷன் லோன் வந்து பேங்க் போனா மேனேஜர் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. அதனால இவர் போனவங்கிறதுலாம் கிடையாது. இது சார்ந்து இவர் பேசியிருக்கிறார். இவர் இருக்கிற இயக்கம் கம்யூனிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட் எளிமையானவர்.
அப்படி இருப்பாருன்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து அவர் சார்ந்த சமூகம் வேற ஒரு சமூகம், அது ஒரு பிரச்சனையை கிளப்பக்கூடும். ஏன்னா ஏத்து நிற்கிற ராமநாத சீனிவாசனும் அதே சமூகத்தை சார்ந்தவர் தான், ஒரே மொழி பேசுபவர்களாக இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில வந்து பி சரவணன், டாக்டர் பி சரவணன், அவரை நீங்க வந்து சொல்லவே வேணாம். யாருமே அவரை வேட்பாளர் அறிமுகம் சொன்ன உடனே யாரும் ஆச்சரியப்படல. அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சியில வேட்பாளர் உடனே. ஆமா, திருப்பரங்குன்ற இடைத்தேர்தல் திமுக சார்பில் இன்னும் கட்சிக்கு வந்து உடனே சீட் வாங்கி எம்எல்ஏ ஜெயிச்சிட்டார். அவர் என்ன காரணத்துக்காக கட்சி மாறான்னு தெரியல. அவர் உடனே போனது பிஜேபியில இருந்து எடப்பாடி கிட்ட போனார். எடப்பாடி உடனே அவர் கேண்டிடேட் ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து எங்க போனாலும் தனக்கான பாசிட்டிவான வச்சிருக்காரு. பாக்குறீங்களா, ஒரு கட்சி தலைமையை தனக்கு சீட் கொடுக்கிறார். ஸ்டாலின் சீட் கொடுத்தா, எடப்பாடி சீட் கொடுத்தார். நீங்க இந்த கால்குலேஷனை பார்க்கணும். அப்ப வெங்கடேசன் எளிமையானவர். எனக்கு என்ன பிரயோஜனம்? பாஜக சீட் கொடுத்தார். ராமசிங் கொடுத்திருப்பாங்க, பிஜேபி பண்ணல சீட்டு கொடுத்திருப்பாங்க. ஒருவேளை அவர் திமுகவுல இருந்திருந்தால் கூட இந்த கட்சியை திமுக எடுத்து சரவணன் கொடுத்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேற தொகுதி கொடுத்திருக்கும். ஏன்னா தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு தெரிஞ்சவர், பூஸ்ட் ஆனவர். அவரு இன்னொன்று கேட்டீங்கன்னா ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. யாருக்காவது தெரியுமா? சினிமால வந்து ஒரு படம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு போனோடனே சினிமாவில் நடிக்க போயிருக்காரு. முதல்ல அதனால வந்து இந்த 5% வாக்கு குறைஞ்சிருக்கிறது இல்லையா, இதனால வந்து பெருசா வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் குறைஞ்ச மாதிரி தெரியல. அநேகமா அது பெரிய அளவு தாக்கத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு தான் இருக்கும். ஏன்னா 5% பெரிய அளவுல வாக்கு சதவீதம் குறையுது, அவருக்கு தான் குறையுது. இது யாருக்கான பாதகத்தை ஏற்படுத்துமான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சரவணனுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுக்கும். ஏன்னா அவர் பெரிய வாக்கு வாங்க போறதில்லை. இந்த 5% சரவணனுக்கு விடாது. ஆனா இவருடைய லீடிங் குறையும் போது அவருடைய வாக்கு இங்க ஏறும் ஆட்டோமேட்டிக்கா, இல்லையா? அவருக்கு போய் சரவணனுக்கு கிடைக்காது. பட் அவருடைய அந்த லீடிங்கை வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ண செய்யும். அதனால வந்து மூணாவதா நிக்கிற ராம சீனிவாசன் எந்த அளவுக்கு வாக்க பிரிக்கிறாரு தெரியல. பிஜேபி சார்பில் பெருசா வந்து இந்த 5% வாக்குப்பதிவு என்பது சிபிஎம் வேட்பாளருக்கு வந்து பாதகத்தை ஏற்படுத்தினாலும் அவருடைய வெற்றியில் எந்த விதமான பாதகத்துக்கான சூழ்நிலை ஏற்படுத்தாது என்பது நம்மளுடைய எக்ஸிட் போர்ட்ல ஜூன் 1ஆம் தேதி எனக்கு தெரியும். அடுத்து தேனி சார். தேனியில வந்து 2019ல 75.17% பதிவாயிருக்கு. ஆனா இப்ப வந்து 69.87%. இப்ப தேனியை பொறுத்த வரைக்கும் -6ங்கிறது வந்து 6% குறைஞ்சிக்குது. 2வது 6% நினைக்கிறேன். சிவகங்கையில 6% குறைஞ்சது. அதுக்கப்புறம் இப்பதான் 6% தேனியில குறைஞ்சிருக்குது. இதுக்கு யாரு குறைஞ்சிருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா, தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்றேன். ஏன்னா தொடர்ச்சியா உடனே திமுக வந்தாரு, உடனே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, உடனே மாவட்ட செயலாளர் ஆனாரு, உடனே வந்து அவருக்கு எம்பி கொடுக்குறாங்க. அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த பரம்பரையா இருக்கிற திமுக காரங்களுக்கு மத்தியில் ஒரு சொன்னத்தை ஏற்படுத்தணும். எப்பயுமே அது இருக்கதான் செய்யும். அதுவா கூட இருக்கலாம். சரி, இவருக்கு 6% வாக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? அங்க பாஸ் ஆன வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு இந்த 6 பேர் போய் போடணும். நான் சொல்றேன்ல, ஒருத்தன் பிடிக்கலங்கிறதா வீட்டுல உட்காந்துடக்கூடாது. உனக்கு பிடிச்சிருவன போய் ஓட்டு போடு. அது வந்து அந்த வேட்பாளர் வெற்றி பெற செய்யறதோ இல்லையோ அதனுடைய ஜனநாயக கடமைன்னு நான் திரும்ப திரும்ப வந்து இன்மீடியா தமிழ் மூலமா எல்லாரும் சொல்லிக்க விரும்புறேன். தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. இந்த 6% வந்து திமுக வேட்பாளர் குறைவான சாதகத்தை கொடுத்தாலும் கூட அது வந்து எந்த வித சாதகமான சூழ்நிலையை டிடிவி தினகரனுக்கு கொடுக்காது. ஏன்னா இவன் போய் ஓட்டு போடல. சின்னமா ஞாபகப்படுத்துறேன், இது தேனி தொகுதி வந்து போன தடவை அதிமுக ரவீந்திரநாத் இருந்தாரு. ஆமா, இப்ப என்னன்னா கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து இருமுனை போட்டி தான் சார். இதை ஒத்துக்கணும் சார். இங்க வந்து இப்ப இவர் ஏற்கனவே இருந்தாரு இந்த தொகுதியில எம்பியா. அதனால டிடிவி தினகரனுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அது மறுக்க முடியாது. ரெண்டாவது ஓபிஎஸ் சொந்த தொகுதி இது. அதனால அவர் சார்ந்த 1.5 லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் இருக்கு. இப்ப 2 வாக்குகளும் சேரும் இல்லையா? 2 வாக்குகளும் சேரும் போது பொதுவான வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கு ஓட்டு போடலாம் போட வேணாம்னு சொல்லிட்டு தீர்மானிக்காத ஒரு வாக்கு வங்கி, அதுவும் டிடிவி தினகரனுக்கு போய் சேரும். ஏன்னா தனி மனித கவர்ச்சி, அப்புறம் இன கவர்ச்சி, ஜாதி கவர்ச்சி, எல்லா கவர்ச்சியும் அவருக்கு தான் கூடுதல் பலமா இருக்கு. திமுக உதயசூரியன் அந்த ஒன்று மட்டும்தான் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு சாதகமா இருக்கே தவிர இந்த -6%ங்கிறது டிடிவி தினகரனுக்கு பாசிட்டிவா இல்லை. அதனால எக்ஸிட் போல்ல ஜூன் 1ஆம் தேதி தெரியும். இது வந்து யாரை பாதிக்குது, யாருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும், யாருக்கு பாதகமான சூழ்நிலை கொடுக்க போகுதுங்கிறது ஜூன் 1 எக்ஸிட் போல்ல தான் தெரிய வரும். அடுத்து விருதுநகர் தொகுதி சார். ஆமா, விருதுநகர் வந்து 2019ல 72.41% பதிவாயிருக்கு. இப்போ வந்து 70.17% தான் பதிவாயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய -2% பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போறது கிடையாது. ஏன்னா இந்த முறை இப்ப இருக்கிற மாணிக்கத்தான் அவர் தான் திமுக கூட்டணியில் நிற்கிறாரு. அதே போல போனதோட தேமுதிக தான் இந்த தொகுதியில அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்தது. இந்த முறை அதிமுக கூட்டணியில தேமுக சார்பாக கேப்டன் விஜயகாந்தருடைய மகன் விஜய பிரபாகரன் நிற்கிறார். அதனால வந்து மறுபடியும் அதே கட்சி தான் நிக்குது. 3வது ஒரு கட்சி நிக்குது பிஜேபி. நிற்கும் போது இங்கதான் பிரியுது என்றாலும் கூட பெருவாரியான வாக்குகள் வந்து பிஜேபி கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து மாணிக்கம் தாக்கூருக்கு ஒரு -2 குறைச்சா கூட இந்த வாக்கு சதவீதம் கேப்டனுடைய அனுதாபத்தை வேட்பாளர் விஜய் பிரபாகரனுக்கு பிளஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா அந்த அனுதாபத்தின் பேர் இந்த எலெக்ஷன்ல இருக்கும். ஆனா இது வந்து வெற்றியை தீர்மானிக்குமானா அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனாலும் மாணிக்கம் தாக்கூருக்கு இந்த -2ங்கிறது கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்தும். அதனால நூல் இடையில் மாணிக்கம் தாக்கூர் கரையேறுவாராங்கிறது எக்ஸிட் போல் ஜூன் 1ஆம் தேதி தான் தெளிவா தெரியும். இந்த -2ங்கிறது மாணிக்கம் தாக்கூருக்கு குறைந்த அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து வந்து ராமநாதபுரம் தொகுதி சார். ஆமா, ராமநாதபுரத்துல 2019ல 68.35%. இப்போ வந்து 68.18%. பெரிய வித்தியாசம் இல்ல. இது வந்து யாருக்கும் சாதகமும் இல்ல பாதகமும் இல்ல. வாழ்வாதார பிரச்சனையை எந்த வேட்பாளரும் ஏற்படுத்த போறது கிடையாது. என்னன்னா இந்த தொகுதியில வந்து இந்த முறை வந்து ராமநாதபுரத்துல இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பா சிட்டிங் எம்பி நவாஸ் கனி நிற்கிறாரு. அது அவருக்கு உதயசூரியன் சின்னம் ஒரு மிகப்பெரிய பலம். உதயசூரியன் சின்னத்தில் நிற்கல, சொந்த சின்னத்தில் ஏணி சின்னத்தில் நிற்கிறாங்க. சென்ற முறை இதே சின்னத்தில் நின்றுதான் அவங்க வெற்றி பெற்றார்கள். அதனால வந்து அவங்களுக்கு பெரிய வந்து அதிருப்தியோ எதிர்ப்போ கிடையாது. ரெண்டாவது இந்த தொகுதியில வந்து பிஜேபி கூட்டணியில ஓ பன்னீர்செல்வம் வந்து பலாப்பழ சின்னத்தில் நிற்கிறாரு. இந்த தொகுதியோட சுவாரஸ்யம் என்னன்னா ஓ பன்னீர்செல்வம் 5 பேர் எடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே ஓன்னு இருக்குது. அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னீர்செல்வத்துக்கு ஓ வரல, முதல்ல வரல. நம்ம முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் 1, ஓ பன்னீர்செல்வம் 2, மூணாவதா தான் ஓ பன்னீர்செல்வம் பேரே வருது. ஊர்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க. குழப்பத்தை யார் ஏற்படுத்தாங்கன்னு தெரியாது. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் உங்க பேரை பிரபலப்படுத்துறதுக்காக இவரை கூட பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி காமெடி சீன்ஸ் எல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால வந்து இந்த தொகுதியில வந்து 0.7% வாக்கு என்பது யாருடைய வெற்றியும் பாதிக்க போறதில்லை, யாருடைய வெற்றியும் குறைக்க போறதில்லை. ரெண்டாவது இந்த தொகுதியில டிடிவி தினகரனுடைய வேட்பாளர் போன தேர்தலில் யாரும் நின்று இருக்காங்க. 1.5 லட்சம் ஓட்டு 1 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்காங்க. இது வந்து இப்போ வந்து ஓபிஎஸ் கூடுதலா கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த தொகுதியினுடைய ராஜ்யசபா உறுப்பினர் தர்மருங்கிற களப்பணியேற்று அங்க சிறப்பாக செயல்பட்டு இருக்காரு. அதாவது அந்த சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கிற ஒரு பகுதியை அவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு. ஆமா ஆமா, எப்பவுமே ராமநாதபுரம் தொகுதியை வரைக்கும் மற்ற சமூகத்தினுடைய வாக்குகள் 2 ஸ்பிளிட் ஆகும், 3 ஸ்பிளிட் ஆகும். இஸ்லாம் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-90% வாக்கு வங்கி ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர் நோக்கி போகும். இந்த தடவை அதிமுக அன்வர்ராஜா நிறுத்தப்படலை. ஒருவேளை நிறுத்தப்பட்டிருந்தால் இஸ்லாம் சமூகத்தினுடைய வாக்கு பிரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த தடவை எடப்பாடி வந்து இந்த தடவை நிறுத்தி இருக்கணும். ஏன்னா பிஜேபி வந்து கொஞ்சம் மைனஸா இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கூட்டணியை விட்டு வெளியே வர்றாரு. இஸ்லாம் வாக்கு வங்கி கவரணுங்கிறதுக்காக தான் திமுகவுக்கு போகிற இஸ்லாம் வாக்கை உடைக்கணுங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்தார். அப்ப புச்சாலித்தனமா அன்வர்ராஜா இறங்கி இருக்கணும். இல்ல அன்வர்ராஜா இல்லைன்னா அன்வர்ராஜா பையனை எடுத்துட்டாக்கா நவாஸ் கனிப்புக்கு பெருமளவு சொல்லக்கூடிய வாக்கு வங்கி இந்த பக்கம் உடஞ்சி வந்திருக்கும். அதை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதனால வந்து ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நவாஸ் கனி ராமநாதபுரம் ஏன் பெருசு, மோடி அவர்களே போட்டுடுவாருன்னு கூட ஒரு கவனத்தை ஈர்த்த தொகுதி. அதனால வந்து அந்த ராமர் இருக்காரு, பட் பிரஸ்டீஜான தொகுதி அவங்களுக்கு கிடையாது. அதனால அவங்க டிஸ்டர்ப் பண்ணல. இந்த முறையும் வந்து பெரிய வாக்கு சதவீதம் பதிவு வந்து பெரிய அளவு மாற்றத்தையும் கொடுக்கல. அதனால வந்து வெற்றியும் பெரிய மாற்றத்தை கொடுக்காது. அதனால நம்மளுடைய 2வது கட்ட கருத்துக்கள் என்ன சொன்னமோ அதுவே எக்ஸிட் போல்ல நிரூபணமாகுங்கிறது தெரிய வருது. அடுத்து சார் தூத்துக்குடி தொகுதி சார். தூத்துக்குடியில 2019ல வந்து 69.43% பதிவாயிருக்கு. ஆனா இப்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து 59.96%. அதாவது கிட்டத்தட்ட 10% வாக்கு குறைஞ்சிருக்கு. இப்ப வந்து என்னென்ன பிரச்சனைனா கனிமொழி வந்து அறிவிக்கப்பட்டிருப்பது திமுக உற்சாகம். ஏன்னா மாநில மகளிர் அணி செயலாளர் தலைவர் குடும்பத்தை சார்ந்தவங்கிறது இருக்கு. ஆனா வந்து அவங்க ஒரு சில பேர் அவங்க பேரை அறிவிச்ச உடனே கஜாமத்தான் பேசினா. அவங்க வந்து என்ன கேஸ்ட் இது இப்படி பேசினானுங்க. அது வந்து அதிமுகலையும் ஒரு பெரிய அளவு வேட்பாளரை வந்து கொடுக்கல. அதாவது யாரும் சித்த வைத்தியர் வேலுமணியா வைத்தியர் கொடுத்துருக்காரு. இவர் யாருனாக்கா இதுக்கு முன்னாடி ஜெயதுரைன்னு ஒருத்தர் திமுகவில் எம்பிஆர், அவரு வைத்தியர் தான். அவருடைய பிரதர் அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அப்புறம் பிஜேபி சார்பில் வந்து ஒரு ஃபைட் கொடுக்க வேட்பாளராக இல்லை. இது 10% வாக்கு வந்து மைனஸ் யாருக்கு தூத்துக்குடியில் ஆயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5% வாக்குகள் வந்து திமுகவுக்கு மைனஸ் ஆயிருக்குது. மீதி 5% வாக்குகள் எதிர்கட்சிக்கு மைனஸ் ஆயிருக்கு. அதனால வந்து இங்க வந்து யாருடைய வெற்றியும் வந்து பெருசா வந்து கனிமொழியினுடைய வெற்றியை பாதிக்குமா என்று பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து இல்லை. ஏன்னா இவனுக்கு 2ஆ உடஞ்சிருக்கிறதுனால அவங்களுடைய ஓட்டுல கொஞ்சம் குறையும். 5% பெருசு சார் இல்லையா? 10% பேர் இங்க வாக்களிக்கலங்கிறப்ப இப்ப போன தேர்தலை விட இங்க வந்து வாக்கு வித்தியாசம் குறையுமா அப்படின்னா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெற்றி வாய்ப்பு மாறுமானா அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்றாலும் எக்ஸிட் போல்ல நம்ம 2வது கட்ட கருத்து கணிப்புல என்ன சொன்னோமோ அதுவே நிறுவனமாக தெரியுது. அடுத்து வந்து தென்காசி சார். தென்காசியில வந்து 2019ல 71.37% பதிவாயிருக்கு. இப்ப வந்து 67.55% பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 4% குறைஞ்சிருக்கு போன இதோட. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னாக்கா தென்காசியை பொறுத்த வரைக்கும் திமுக சிட்டிங் எம்பியா இருந்தாங்க. இந்த முறை வேட்பாளர் மாற்றப்பட்டு ராணி ஸ்ரீ குமார் ஒரு திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு. பிஜேபி கூட்டணியில தமிழக முன்னேற்ற கட்சி தலைவர் ஜான் பாண்டியன் இறங்கி அதிரடி அடிக்கிறாரு. அந்த பக்கம் கிருஷ்ணசாமி
அதிமுக கூட்டணி இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஜான் பாண்டியனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு, பிஜேபி செல்வாக்கு இருக்கான்னு பாத்தீங்கன்னா அங்க இல்ல. ஜான் பாண்டியனுக்கு ஓரளவுக்கு இருக்கு. இப்ப கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் ரெட்டாலோட அதிமுக பலம் வந்து பலமா இருக்கு. அதனால வந்து தென்காசியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளருக்கு டஃப் ஃபைட் கொடுக்க வேட்பாளர் வந்து ரெட்டாயில சின்னத்தில் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன் கிருஷ்ணசாமி. அவரா இருக்கலாம் ஓரளவுக்கு வெர்சஸ் அப்படி இருக்குமே தவிர இந்த 4% மைனஸ் ஆகிறது திமுக வேட்பாளருக்கு தான் இங்க கூடுதல் பலத்தை கொடுக்கும். இந்த -4% இருக்குல்ல, இது திமுக வேட்பாளருக்கு பிளஸ் ஆகும். இங்க ஜான் பாண்டியனுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் மைனஸ் ஆகும். அதனால வந்து நம்மளுடைய இறுதிக்கட்ட கருத்து கணிப்பு என்ன சொன்னோமோ அதே மாதிரி எக்ஸிட் போல் ஜூன் 1ஆம் தேதி வந்து இந்த 4% வாக்கு சதவீதம் குறைந்திருப்பது என்பது திமுக வேட்பாளருக்கு கூடுதல் பலத்தை தரும் என்பது தென்காசி தொகுதி நிலவரம். அடுத்து திருநெல்வேலி தொகுதி சார். திருநெல்வேலியில 2019 வந்து 67.21% பதிவாயிருக்கு. இப்போ வந்து 64.10%, 3% மைனஸ் ஆயிருக்கு. பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது வந்து மாற்றத்தை யாருக்கு கொடுக்குதுன்னா நயினார் நாகேந்திரன் கொடுக்குறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரு தான் நம்ம வந்து 2வது கட்ட கருத்து முதல் கட்ட கருத்து சாதகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இன்னமும் அந்த சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் சார்பில் வந்து ராபர்ட் ப்ரூஸ் நின்னாரு. ராபர்ட் ப்ரூஸ் காங்கிரஸ் வேட்பாளர் நிக்கிறாரு. அந்த மாதிரி வந்து திமுகவுல இருந்து அனிதா ராதாகிருஷ்ணன் போட்டிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அவரை இறக்கிறாங்க. இங்க வந்து இன்னொரு பக்கம் முக்குளத்தூர் சமூகத்தை நயினார் நாகேந்திரன் பெருமளவுக்கு வாக்கு வங்கி அறுவடை செய்யக்கூடும். ஏன்னா பாளையங்கோட்டை, நெல்லை, அம்பாசமுத்திரம் இந்த சரௌண்டிங்லாம் அவங்களோட வாக்கு வங்கி அதிகம். அதனால வந்து சமூக ரீதியான வாக்குகளை நயினார் நாகேந்திரன் அறுவடை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக வேட்பாளராக ஒருத்தர் நிறுத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் புறநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி சுப்பாவை களத்துல இறக்கி விட்டார். இது அவருக்கு கௌரவ பிரச்சனை. அவரை ஏன் இறக்கி விட்டாருனாக்கா அதிமுக சார்பில் நிக்கிறவங்க ராபர்ட் புரூஸும் நிக்கிறவங்க இவர் இந்து நாடார், அவங்க கிறிஸ்டின் நாடார். அதனால நாடார் சமூகங்களுக்கு வாக்குகளை கவர வேண்டும். அதே சமயம் முக்குளத்தூர் சமூக வாக்குகள் நயினார் நாகேந்திரன் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இசக்கி சுப்பாவே எடப்பாடியார் வந்து களத்தில் இறங்கியிருக்கார். அவருடைய ராஜேந்திர கூட்டல் பெருக்கல் கழித்தெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது தெரியல. அதிகபட்சமாக இந்த தொகுதியில 3% வாக்குகள் மைனஸ் ஆகி இருக்கிறதுங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அநேகமா அது வந்து பிஜேபிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தலாம் நான் நினைக்கிறேன். என்றாலும் கூட திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ல தான் இந்த -3% வாக்குப்பதிவு குறைந்தது யாருக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும், யாருக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் என்பது ஜூன் 1ஆம் தேதி எக்ஸிட் போல்ல தெரியும். அடுத்து கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரி வந்து 2019ல 69.83% பதிவாயிருக்கு. இப்போ வந்து 65.46% பதிவாயிருக்கு. ஆமா, இங்க பாத்தீங்கன்னாக்கா இது யாருக்குனாக்கா 69 4% மைனஸ் ஆயிருக்கு. இது வந்து யாரு காங்கிரஸ் விஜய் வசந்த் நிக்கிறாரு, சிட்டிங் எம்பி நிக்கிறாரு. ஜெயிச்சிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் காரன்னு ஓட்டு போடுவான். இந்த தடவை விஜய் வசந்த் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு தாமரப்பூவும் இறங்கி ஓட்டு போனோம். அந்த 2 ஓட்டுமே வந்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோம்பேறித்தனம் வீட்டுல உட்காந்துன்னா ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க தான் வந்து எப்படியும் நம்ம 3வது தான் ஆரம்பம்னு சொல்லிட்டு நசரேன் பஸ் வேட்பாளர் அதிமுக நிற்கிறாரு. அது வந்து அவருக்கு சுணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து கூட பொன் ராதாகிருஷ்ணன் இறங்கி அடிக்கிறாரு. ஒரு அனுதாப வாக்குகள் வர்றதுக்கூட சூழ்நிலைகள் கூட இருக்கு. இந்த மைனஸ் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடும். ஆனால் அவர் விஜய் வசந்த் காங்கிரஸ் வேட்பாளர் கை சின்னத்தை தோற்கடிப்பாரா என்பது வந்து கேள்வி. அதனால வந்து இந்த 4% மைனஸ் வந்து விஜய் வசந்தனுடைய வெற்றியை எந்த விதத்திலும் பாதிக்காது என்பது எக்ஸிட் போல்லே தெளிவாக நிரூபணமாகும் சார். அப்புறம் கடைசியா இறுதியாக பாண்டிச்சேரி சார், புதுச்சேரியை பார்க்க போறோம். புதுச்சேரியில வந்து 2019ல 81.23% பதிவாயிருக்கு. நல்லது. இப்போ வந்து 78.72% பதிவாயிருக்கு. 3% வந்து பதிவு குறைந்ததுக்கு காரணம் வந்து ஆக்சுவலி கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணி 2ஆ உடைஞ்சா தமிழ்நாட்டையும் சரி இங்கேயும் சரி வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆயிடும். பிஜேபி ஜெயிக்க கூட அதிமுக வந்து ஓட்டு போட்டுருணும். அதிமுக பிஜேபி காரர் வந்து ஓட்டு போடணும். என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. இவங்க ஒருவேளை திமுக அசால்ட் ஆயிட்டாங்களாங்கிறதும் குழப்பமா இருக்கு இந்த டோட்டலா பார்க்கும்போது. இப்ப வந்து பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலுக்கு 3% வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது. இது வந்து பெருசா யாருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா இப்போதைய பிஜேபி சார்பு கிளம்புற இருக்கிற உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு தான் இது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்ராமசாமிக்கு தனிப்பட்ட முறையில பாப்புலாரிட்டி இருக்கு சார். இந்த 2 என்ஆரே போறார், என்ஆரே கையெடுத்து கொண்ட ஜனங்களே வந்து நீங்க வந்து இப்ப வந்து சாராய கடை மூடுங்க, ரேஷன் கடை திறங்கன்றாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. அவரும் பேசுறாரு, பொம்பளைங்கிட்ட இறங்கியா குடிக்கிறாங்க போறாங்க, நீங்க உங்க ஆம்பளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கன்னு சொல்றாரு. ஏன்னா அது மழுப்பனால பதில் தான், அவரால் சொல்ல முடியாது. புதுச்சேரியோட பெரிய பொருளாதார பலமே வந்து பொருளாதார பலம் அதுதான். 2வது வந்து புதுச்சேரி வந்து தனி மாநிலம் கிடையாது, அது யூனியன் பிரதேசம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஆளுநர் டெல்லி தான் முடிவு எடுக்கணும். பெரிய ஆச்சரியம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கடையை கும்பிட்டாங்க. இப்ப பாண்டிச்சேரியில ரேஷன் கடை கிடையாது. வி நாராயணசாமி முதலமைச்சரா இருந்தப்ப கிரண்பேடி பண்ண வேலையில ரேஷன் கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க.
இது இப்போ ரேஷன் கடை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, வீண் ஷாப் மட்டும் ஏன் திறந்துருக்கீங்க, அதை மூடுங்கிறாங்க. இப்போ என்ன பதில் சொல்ல முடியல. இருந்தாலும் அவருக்கு மேல் இருக்கிற தனிப்பட்ட மரியாதையின் காரணமாக அங்க வாக்கு சதவீதம் வந்து 3% அவர்களுக்கு தான் பாதிப்பான சூழ்நிலை ஏற்படுத்துமே தவிர, இது எதிரில் போய் சேருமானா இல்ல. நீ ஓட்டு போய் போட்டாதான் சரி. நான் திரும்ப சொல்றேன், உன்னை பிடிக்கலன்னா நீ ஆப்போசிட் போய் ஓட்டு போடு, அதுதான் அவனுக்கு பலம். வீட்டிலே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இது வந்து பாண்டிச்சேரி வேட்பாளருக்கு எந்த விதமான நமச்சிவாயத்தை எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தாது. இரண்டாவது, எதிரில் நிற்கிறவர் இப்போதைய எம்பி திரு வி வைத்தியலிங்கம், ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற வேட்பாளர் இருந்தாலும் கூட இந்த முறை வந்து ஏன் தெரியுமா, அதிமுக வேட்பாளர் தமிழ் நிற்கிறார், ஒரு பெரிய போட்டி கிடையாது. எப்படியாவது வந்து ஜெயிச்சு அனுப்பிச்சிருவாங்க யார, நமச்சிவாயத்தை. ஏன்னா நமச்சிவாயம் வந்து எந்த கட்சியில இருந்தார் இதுக்கு முன்னாடினா, காங்கிரஸ் கட்சியில அமைச்சரா இருந்தார். அவரு தான் காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கும் போது முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கப்படாத வேட்பாளராக இருந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு கடைசி நேரத்துல நாராயணசாமி பண்ண குழப்பத்தினால அவருக்கு வாய்ப்பு போயிடுச்சு. அந்த கடுப்புல தான் இப்ப பிஜேபி கிட்ட முதலமைச்சர் வேட்பாளர் தான் அவர் உள்ள வந்திருக்கிறார். இவர் முதலமைச்சர் வேட்பாளராக வந்திருக்கிறது ரங்கசாமிக்கு பிடிக்கல. அதுக்காகவாவது இந்த ஆளை ஜெயிக்க வச்சு டில்லிக்கு அனுப்பணும்னு என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து பம்பரமா சுழன்று வேலை செய்வாங்க. அதனால நமச்சிவாயத்தினுடைய வெற்றி இந்த 3% வாக்குப்பதிவு எந்த விதத்திலும் பாதிக்காதுங்கிறது நம்மளுடைய எக்ஸிட் போல் ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு தெரியும். நேயர்களை, இதுவரை தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கான 2024 பதிவான வாக்கு சதவீதத்திற்கும் 2019 பதிவான வாக்கு சதவீதத்திற்கும் ஒரு 3-6% வாக்குகள், ஒரு சில தொகுதி 10% குறைந்திருக்கிறது. இது எந்த விதமான வேட்பாளருக்கு எந்த கட்சிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது, எந்த வேட்பாளருக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை உங்களோடு நாங்கள் காணொலியில் பகிர்ந்து கொண்டோம். எங்களுடைய எக்ஸிட் போல் நிகழ்ச்சி ஜூன் 1ஆம் தேதி அன்று பரபரப்பாக வெளியிடுகிறோம். அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது ராமலிங்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம்.